தந்தையா உதயகுமார் அடுத்து கனகரட்னம் கலைவாணி கனகராஜா சிவஞான சுந்தரம் குபேந்திரன். தமிழ் பேசும் முருகனவருக்கு வணக்கம். இன்றைய தினம் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதுக்காக திருகோணமலை மாவட்டம் ஈச்சலம்பற்று என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த நிவாரணத்துக்கான நிதி உதவியை வழங்கியது சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஒரு அக்கா. அவரோட பேர் விவரங்கள் எல்லாம் சொல்ல வேணாம்னு சொன்னாவோ, அவசியம் இல்லைன்னு சொன்னாவோ, அதனால நான் சொல்லலை. அக்கட மகள பிறந்தநாளுக்காகத்தான் இந்த பணத்தை எனக்கு அனுப்பி வச்சாங்க. இப்போ அந்த பணத்தை பயன்படுத்தி நான் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் நிவாரணமாக உணவுப் பொருட்கள், அதாவது அரிசியும் பிஸ்கெட் பாக்கெட்டும் கொடுக்க போகிறேன். 76 பேர் இங்கே வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இப்போ பாதிக்கப்பட்டன்னு அடையாளம் காணப்பட்ட அது லிஸ்டாக இருக்குது. நான் வந்து மொத்தமாக 80 பொதிகள் வந்து அரேஞ்ச் பண்ணினேன் நான். ஓகேங்க, என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ இந்த சூழ்நிலையில் தான் கட்டாயமாக மக்களுக்கு உதவிகள் தேவைப்படுது. இப்போ மட்டக்களப்பாகட்டும் திருகோணமலையாகட்டும் அடுத்த மலைய பகுதி, இப்போ இந்த அனர்த்தம்ன்றது இலங்கை பூராவே பாதிக்கப்பட்டது இந்த அனர்த்தத்தின் மூலமாக. அப்போ என்னால் வந்து என்ன இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டேன் நான். அப்போ இந்த சமயத்தில் அக்கா அனுப்பி வச்ச பணம் எனக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருந்தது. ரொம்பவே நன்றி அந்த அக்காவுக்கு, ரொம்பவே நன்றி. இந்த புண்ணியமெல்லாம் அக்காவுக்கும் அக்கட மகளுக்கும் தான் போய் சேரும். ஓகே, உங்களுக்கு சேனல் மூலமாக நிறைய நல்லது நடந்து கொண்டிருக்கு, நல்லது நடக்க போகுது. நான் சொல்கிற மாதிரி தான். இப்போ யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து நல்லது தான் செய்யணும் எல்லாருக்கும். ஓகேங்க, அடுத்தது இந்த ஈச்சலம்பற்று, திருகோணமலை மாவட்டத்தில் ஈச்சலம்பற்றில் இந்த மாவிலாறு அந்த குளம் வந்து உடைஞ்சதால் வந்து நிறைய தண்ணிகள் இந்த பகுதியிலெல்லாம் வந்தது. அப்போ நிறைய வீடுகள் தண்ணிக்குள்ளே மூலிகை நிலைமையெல்லாம் காணப்பட்டது. என்னென்ன அப்போ நம்ம ஊராக்கள்லாம் நிற்கிறாங்க, இப்போ எல்லாரும் வராங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வாங்கல அண்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னென்னு சொன்னால அண்ணன், இப்போ நான் மட்டக்களப்புல இருந்து வாரேன். இந்த இடம் ரொம்ப பாதிக்கப்பட்டு நானும் இப்போ செய்திகள் மூலமாக அறிஞ்சுதான் இந்த இடத்த நான் தெரிவு செய்தேன். எனக்கு வந்த உதவியை இந்த மக்களுக்கு கொடுக்கணும் என்று முதற்கட்டமாக என்ன நல்ல பொருத்தமான இடத்த நீங்கள் தெரிவு செய்கிறீங்க. பாதிக்கப்பட்ட இடம் உண்மையிலேயே இது சரியாக திருகோணமலை மாவட்டத்தில் எல்லா பகுதி கடைசியாக அந்த வெறிகள் என்ற இடம். இந்த இடத்துல இந்த ஈச்சிலம்பற்ற பகுதி தான் உண்மையாக இந்த வெறிகளால் மழை கடந்த வெள்ளத்தால் மிக கூடுதலாக பாதிக்கப்பட்ட சரியான பிரதேசம். இந்த பகுதியை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நெஞ்சளவு தண்ணி இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் ரோட்டில் கிட்டத்தட்ட இந்த முழங்கால் அளவு தண்ணி இருந்தது. உண்மையிலேயே சனங்கள் உண்மையாக இந்த இடத்துல ஒரு சின்ன இடத்துல இந்த குடும்பங்கள் தங்கி இருந்தது. இந்த பிரதான வழிக்கு போறேன்னு கேட்டால் கூட நாங்கள் படகாலம் போக வேண்டிய சந்தர்ப்பம். அந்த இடத்துல இந்த மக்களுடைய சரியான வேளாண்மையெல்லாம் பாதிக்கப்பட்டது, கால்நடையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. சரியான முழுமையான சேதம் என்று கேட்டால் இந்த பிரதேசத்தில் இந்த ஈச்சலம்பற்று இந்த இடம். அதே மட்டும் எல்லா தண்ணிகளும் படிஞ்சு கடைசியாக இறுதியில் வடிகிற இடம் என்று கேட்டால் ஈச்சலம்பற்று. கிட்டத்தட்ட வெள்ளம் வந்தால் நாங்கள் சரியாக நகர்ப்புறத்துக்கு சாமான்களை கொள்வனை செய்ய போகிறோன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 10 நாட்கள் பிடிக்கும். அந்த அடிப்படையில் உண்மையாக இந்த இடத்தை தெரிவு செய்திருக்க உண்மையாக சனங்களுக்கு இந்த தம்பி நல்ல உதவி செய்திருக்காரு. உண்மையாக அந்த வகையில் இந்த கிராம மக்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ 76 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அது வந்து எங்களுடைய ஈச்சலம்பற்று கிராமத்தில் 288 குடும்பங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட எல்லாருமே உண்மையாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாக்கள் தான். அதுலேயும் என்னென்னு கேட்டால் இந்த 76 குடும்பங்களில் கிட்டத்தட்ட உண்மையாக தண்ணிக்குள்ள கிடந்தாக்கள். ஆனால் மற்ற ஏனையவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றாங்க இந்த வெள்ளத்தால். உண்மையாக அவங்களுக்கும் கட்டமாக இந்த சாமான்களை கொடுக்கறதுல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இப்போ 76 பேருக்கு இப்போ என்ன முன்னுரிமைப்படுத்தி கூடுதலாக பாதிக்கப்பட்டார்கள் அடிப்படையில் இது வந்து பிரதேச செயலத்தாலையும் தெரிவு செய்யப்பட்டு வச்சிருக்க ஒரு பேர் பட்டியல் உண்டு. பேர் பட்டியல், அந்த பேர் பட்டியல் அடிப்படையில் தான் இப்போ நம்ம கொடுக்க போறோம். அண்ணன் வாங்க, நீங்களும் வாங்க அண்ணன், நீங்க தான். அடுத்தது என்னன்னு சொன்னால், இப்போ இங்க வாரத்துக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் இப்போ என்ன ஒரு குறைஞ்ச விலையில கூட்டி வந்த அண்ணன் சொல்லலாமே. அதாவது அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நான் கடைசி நேரத்தில் உதவினதுக்கு. சொல்லப்போனால் இங்கே வாரத்துக்கு வேறாகன்னு சொன்னால் ஒரு 18,000 அப்படி எடுப்பாங்க.
அண்ணன் வந்து ஒரு 10,000 அப்படித்தான் எடுத்தவர். ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்போ மட்டக்களப்பு பகுதிகளில் ஏன்னா இப்போ அண்ணன் இடம் எது? ஊரணி பகுதியில் அண்ணன் வாகனம் இருக்கும் என்ன. அப்போ அதை என்ன அன்றைய பகுதிகளில் ஹயர் ஏதாவது பொருட்கள் ஏதாவது ஏற்றணும்னு சொன்னால் அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க. அண்ணனை என்ன சொல்ற இதுவும் அண்ணனை ஒரு சேவை மாதிரி தான் செய்த ஒரு உதவி மாதிரி தான். என்ன சொல்லுங்க அண்ணா, உங்களோட நம்பரை சொல்லுங்க, கட்டாயமாக தொடர்பு கொள்ளுவாங்க. 077-309-68-29. சரி அண்ணன், நன்றி நன்றி அண்ணன். சரி ஓகே. வாகனம் இருக்கு, அதையும் பாங்க. அப்படி செய்து மக்களையும் பாருங்க, மக்கள் தான் பாருங்க. அவ்வளவு ஜனங்கள் மக்களோட வாங்கலாம் அண்ணன். டிக்டாக் நன்றி நன்றி. அதான் இந்த வாகனம் தான். என்ன நம்பர் முன்னுக்கு போடல, என்னன்னு நம்பர் சைட்ல இருக்கு, அப்படியே பாரு. வாகனத்தை பார்த்தா தெரியுது தானே இப்ப எந்த அளவு பொருட்கள் ஏத்தலாம் வந்து. அப்ப அண்ணன் தொடர்பு பண்ணீங்கன்னா சரி. இந்த இருக்கு டிரோன். சரி ஓகே. இப்ப நிறைய பேர்லாம் இப்ப வாராங்க. கொஞ்சம் பாருங்க, உரியால் சாமானுங்க. உரியால் இல்லாட்டி உரியால் சாமானு கொஞ்சம் பாருங்க. உரியால் சாமானுங்க. அடுத்த வாசி பேர் வரும். அடுத்து கந்தையா உதயகுமார். கந்தையா உதயகுமார். அடுத்து கனகரட்னம் கொலைவாணி. கனகராஜா. சிவஞான சுந்தரம் குபேந்திரன். சிவஞான சுந்தரம் குபேந்திரன். வீரக்குட்டி நற்குணம். வீரக்குட்டி நற்குணம். மார்க் பண்ணுங்க. வீரசிங்கம். வீரசிங்கம். கந்தசாமி சிவகாந்தன். கந்தசாமி சிவகாந்தன். கந்தசாமி சிவகாந்தன். முன்னுங்க அங்க வாங்க, வீடியோ எடுத்துக்க. ராசையா காளிராசா. ராசியா காளிராசா. பிரேமதாசா பிரசாந்தன். பிரேமாசா பிரசாந்தன். வந்திருக்காங்களா? கௌரி அவட பேரை மார்க் பண்ணுங்க. சிவபாக்கியம். அடுத்து ஏகாந்தன் வினிதா. ஏகாந்தன் வினிதா. சிவதுசாந்தன் பிரேமினி. சிவதுசாந்தன் பிரேமினி. லட்சுமணன் மரதமாணிக்கம். அரசகோன் அமிர்தலிங்கம். அரசகோன் அமிர்தலிங்கம். பூபாலசிங்கம் விக்னேஸ்வரன். வடிவேல் கோணேஸ்வர ராஜா. வடிவேல் கோணேஸ்வர ராஜா. மார்க்கண்டு புண்ணியமூர்த்தி. மார்க்கண்டு புண்ணியமூர்த்தி. வீரபாகு சச்சிதானந்தம். சிவசுப்பிரமணியம் விஜயகாந்தன். சிவசுப்பிரமணியம் விஜயகாந்தன். கணேசன் கந்தலிங்கம். கணேசன் கந்தலிங்கம். கிருஷ்ணபிள்ளை குணரட்னம். கிருஷ்ணபிள்ளை குணரட்னம். காளிதாசா லோகராணி. காளிதாசா லோகராணி. வீரக்குட்டி சிவபாலன். சிவபாலன் கவிதாதேவி. கவிதாதேவி. கிருஷ்ணபிள்ளை சரோஜாதேவி. சரோஜாதேவி. ராமலிங்கம் ராசமணி. கல்வியாமத்தம்பி அனுஜன். வைரமுத்து தங்கலட்சுமி. வைரமுத்து தங்கலட்சுமி.
கணேசமூர்த்தி முரளிதரன், ஜீவரட்னம் காளிப்பிள்ளை, சர்வானந்தம் சரஸ்வதி, சர்வானந்தம் சரஸ்வதி, சர்வானந்தம் சரஸ்வதி, நாகராச அழகேந்திரன், இந்த இஞ்சால ராணா விதுஷன், ராணா விதுஷன், ராணா விதுஷன், மோகனசிங்கம் திசாந்த முரளிதரன், அழகுதுரை கஜேந்திரன், அரசக்கோன் அருணாசலம், அரசகோன் அருணாசலம், காளிப்பிள்ளை, இல்ல சுப்பிரமணியம் சந்திரசேகரம், சோமசுந்தரம் ஜெயகாந்தன், ஜீவரட்னம் தனேஷ்குமார், பூர்ணச்சந்திரன் ஜெயலலிதா, பூர்ணச்சந்திரன் ஜெயலலிதா, அடுத்த வாசி வைரமுத்து சாந்தினி, வைரமுத்து சாந்தினி, இந்த ரவிச்சந்திரன் கலாதேவி, ரவிச்சந்திரன் கலாதேவி, நரேசமூர்த்தி மேகலாவதி, தங்கராசா மேகநாதன், அரசகோன் கமலம், குமாரேசி சத்யசீலன், 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 நாகராசா மங்கேக்கரசு, மங்கேகரேசி, அடுத்த வாசி தலைவர் கனகசபை ஜெயகரன் தியாகரன், 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 கொஞ்சம் கொஞ்சம் கிருஷ்ணபிள்ளை அருணேசராசா, கிருஷ்ணபிள்ளை அருணேஸ்வராஜா, மேகரன் கிரிசாந்தினி, மேகரன் கிருஷாந்தினி, ரெண்டு பேரும் கிருஷ்ணபிள்ளை தயாபரன், காளிதாசா பாக்கியம், காளிராஜா பாக்கியம், சிவஞான சுந்தரம் மங்களதாசன், சித்திரவேல் திருச்செல்வம், சுமன் பரமசிவன், சுமணன் பரமசிவன், சுமன் பரமசிவன், காளிதாசா சரஸ்வதி, காளிராஜா சரஸ்வதி, ஆகல பேரை கூப்பிடுங்க இருக்கா கவிராஜ் இல்ல மார்க் பண்ண ஆகல பேரை கூப்பிடுங்க. எத்தனை இருக்கு? அம்பியாவதி, அம்பியாவதி, தம்பி சரி, ஓகே, வெற்றிகரமாக கொடுத்தாச்சு. சொல்லுங்க. உண்மையிலே இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய ஈச்சிலம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மொத்தமாக 288 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த தம்பியால் இன்றைய தினம் 76 குடும்பங்களுக்கு இந்த நிவாரண பொதிகளை வழங்கி வச்சிருக்கார். உண்மையிலே அந்த தம்பிக்கு எங்களுடைய கிராமம் சார்பாகவும் எங்களுடைய கிராமத்து மக்கள் சார்பாகவும் இதயம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நிறைய பொருட்கள் தேவைப்படுகின்றது எங்களுடைய ஈச்சிலம்பட்டி கிராம மக்களுக்கு. எனவே உதவி செய்யக்கூடிய உள்ளங்கள் இருந்தால் இந்த தம்பியினூடாக உதவி செய்து அந்த தம்பி எங்களுக்கு நேர்மையாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒருவராக தென்படுகின்றார். எனவே எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் இதர குடும்பங்கள் இருக்கின்றது. எனவே அந்த மக்களுக்கான நிவாரண பணிகளை செய்து கொள்ளுமாறு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்ளும். அதே நேரம் இந்த நிவாரண பொதியை எங்களுக்கு கண்ணியமாக கொண்டு சேர்த்து இந்த தம்பிக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய கிராம சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னென்னு சொன்னாலும் இது வந்து எனக்கு அனுப்பி வச்சாங்க. ஒரு சிஸ்டருக்கு பேர்த்டே
அப்ப அதுக்காகத்தான் இந்த உண்மையே நிவாரணப் பொருட்களை சுவிஸ்ல இருக்கிற ஒரு சிஸ்டருக்கு உண்மையே அந்த நிவாரண பொருட்களை எங்களுடைய கிராமத்துக்காக அனுப்பி வைத்து அந்த சுவிசிலே வசிக்கின்ற அவருடைய பிறந்த நாளை பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்காக இந்த பொதிகளை அனுப்பி வைத்த அந்த சுவிசிலே வசிக்கின்ற அந்த அன்பருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நிவாரணப் பொருட்கள் தேவைப்படுகின்றது. எனவே இந்த தம்பியினூடாக செய்வதனூடாக எங்களுடைய கிராமத்துக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எனவே அவருக்கும் எங்களுடைய இதயம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய ஈச்சிலம்பட்டி கிராம மக்கள் சார்பாக. நன்றி. ஏன்னா அதேதான் இப்ப நிறைய பேருக்கும் இன்னும் ஒன்றும் கிடைக்காம இருக்கு. அவங்களுக்கும் உதவி செய்ய விரும்பினால் என்ன தொடர்பு கொண்டு உதவி செய்யலாம். என்ன இப்போ அதான் எல்லா இடத்துலையும் வர்றது தானே. என்ன இப்போ குடுபாடாதாக்கள் கேட்பாங்க எங்களுக்கு இல்லையாண்டு அப்போ கேட்டிருக்கிறாங்க. அப்போ உதவிகள் செய்ய முடிஞ்சா செய்யலாம். என்ன நன்றி. என்ன இந்த எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினதுக்கு நன்றி. வெற்றிகரமாக கொடுத்திருக்கிறோம். 76 பேர் கொடுத்திருக்கிறோம். நன்றி. உங்களுக்கும் நாங்க கட்டாயம் நன்றி சொல்ல கடமைப்படணும். இல்ல சில விடயங்களை நானும் நினைக்கிறேன். இல்ல நன்றி. உண்மையிலே வாழ்த்து சாமி சொந்த இடம் மட்டக்களப்பு.